சரவண பெருமாள், நீங்க எப்படி பாக்குறீங்க? இது விஜய் மீது தொடர்ச்சியாக திருமாவளவன் விமர்சனத்தை முன்வைக்கிறது அப்படின்றதும், பாஜக தான் விஜயை இயக்கிறது, அவர் அரசியல் கொண்டு வந்தது பாஜக அப்படின்ற இந்த நிலைப்பாடு இருக்கு இல்லையா, இது எப்படி புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது? சார், அனைவருக்கும் மாலை வணக்கம். என்னுடைய பணிவான கருத்துக்களை உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் கடவுள் முருகனோட திருவடிகளிலிருந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா விஜயினுடைய அரசியல் என்ட்ரி அவரோட 2வது மாநாட்டில் ரொம்ப தெளிவாக விளக்கி சொல்லியிருக்கிறார். நான் சும்மா வரல, ஆல்ரெடி தமிழக மக்களினுடைய இல்லத்தில் நிறைஞ்சிட்டு தான் மறுபடியும் அரசியல் களத்தில் என்ட்ரி ஆகிருக்கிறன்றதை சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆழமான ஒரு உட்புகுதல். அதாவது பார்த்திங்கன்னா எந்த ஒரு கட்சிக்கும் வாக்களிக்கக்கூடியவர்கள் விஜய்க்கு வாக்களிப்பார்கள் என்ற எண்ண ஓட்டத்தை உருவாக்கி இருக்கிறது. இப்போ திருமாவளவன் கட்சியில் இருக்கிறவங்களும் விஜயினுடைய படத்தை பார்த்து அவருடைய படத்தில் ஆர்ப்பரித்தவர்கள் இருக்கிறார்கள், இளைஞர்கள் இருக்கிறார்கள். அந்த கூட்டம் கூட இன்றைக்கி 2 மாநாடுகளும் வந்ததாக தகவல்கள் இருக்கிறது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சந்தேகம் உறுதிப்படுத்தப்பட்டது. அது யாருக்கெல்லாம் உறுதிப்படுத்தப்பட்டு விடுதுன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்குகளையும் சரிக்கும், தேமுதிகவனுடைய வாக்குகளையும் சரித்துவிடும். அது மட்டுமல்லாமல் நம்மளுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகளையும் சரிக்கும். கண்டிப்பாக திருமாவளவன் அவர்களுடைய வாக்குகளையும் சரிக்கும். அதில் தான் டிவி சோமன் என்ன சொல்கிறாரு, கொள்கை ரீதியிலான ஒரு விமர்சனத்தை பார்வையை விசிகா வச்சிருக்கும் பொழுது அவங்க மாறுறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? இல்லை, கொள்கை ரீதியாக இப்போ இந்த எலெக்ஷனில் பார்க்க முடியாது. ஏன்னா கொள்கையை கடந்து நிறைய இடங்களில் வாக்களிக்கக்கூடிய நிலையில் மக்கள் இருப்பதாக தான் கள நிலவரங்கள் இருக்கிறது. அந்த மைய கருத்தை வைத்து தான் இப்போ இன்னொரு ஆங்கிள்லையும் நம்ம பார்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனைகள், இப்போ ரீசெண்டாக நடந்த பிரச்சனைகளில் பார்த்திங்கன்னா செல்வ பெருந்தகையும் திருமாவளவனும் ஒரே கோரிக்கை வைத்தார்கள். சைதாப்பேட்டையில் திருமாவளவனும் ஆர்ப்பாட்டம் நடத்தினார். இந்த ஆணவ கொலைக்கு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று முதலமைச்சர் இது கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ ஆகையினால இந்த களத்தில் பார்த்திங்கன்னா காங்கிரஸும் விஜயும் ஒன்று சேர்வதாக கள நிலவரங்கள் ஒரு சில தகவல்கள் வந்திருக்கிறது. அதில் துணை முதல்வர் பதவி காங்கிரஸுக்கு கொடுப்பதாகவும் 70 சீட்டுகளை கொடுப்பதாகவும் நம்ம செய்திகளில் பார்த்துருக்கோம். இந்த மாதிரியான சூழ்நிலையில் இப்போ திருமாவளவனோட பொசிஷன் இன்னும் 6 மாதம் இருக்குது. அதனால் ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்ச் ஓவரில் பார்த்திங்கன்னா 1 night இஸ் ஷார்ட்டர் ஃபார் எனி பொலிட்டிக்கல் கேம் சேஞ்ச். ஆனாலும் ஒரு நாள் கூட 24 மணி நேரம் பெரிய விஷயம். ஒரு ஓவர் நைட்டில் எல்லாம் மாறக்கூடிய சூழ்நிலை இந்த 6 மாதத்தில் எதுவான நடக்கலாம். இல்லை, என்ன காரணத்திற்காக? அதுதான் நான் சொல்கிறேன். அந்த நிகழ்வு இந்த மாதிரியான அறிவிப்புகளும் இப்போ ஆதவ அர்ஜுன், நம்ம ஐயா சொன்னார், ஆதவன அர்ஜுன் இன்னும் பாலமாக தான் இருக்கார் விசிகேவுக்கும் டிவிகேவுக்கும். ஸோ அந்த பாலத்தை வைத்துக்கொண்டு எப்படி ஒருங்கிணைப்பு தான் இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த இடத்துல 70 சீட்டு நாங்கள் இவங்களுக்கு கொடுப்போம், துணை முதல்வர் பதவி கொடுக்கும்போது அங்கே திருமாவளவன் ஐயா அவர்களுடைய இடம் கீழே தள்ளப்படும். அதுதான் ரொம்ப முக்கியமான இடம். நீங்கள் ஒருவேளை ஆதவர்ஜுனா தாவேகாவுக்கு போனதன் மூலமாக தாவேகாவும் விசிகாவும் மறைமுகமான ஒரு கூட்டணி உறவை பற்றி பேசுகிறாங்க அப்படின்ற பேச்சு வருது. அந்த பேச்சை தவிர்க்கணும், திமுக கூட்டணிக்குள் எந்த விதமான குழப்பமும் வரல அப்படின்றத உறுதிப்படுத்தணுன்றதுக்காக விமர்சிச்சிருக்காரு. இன்னொரு தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, சீமான் ஐயா அவர்களை ஒரு லாங் டிரைவுக்கு கூட்டிகிட்டு போனார் அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. யார்? விஜய் அவர்கள். ஸோ இது களத்தில் இருக்கவங்க சொல்கிறாங்க அந்த மாதிரி. இது அந்த லாங் டிரைவ் போகும்போது ஏதோ பேசியிருக்காங்க அரசியலில் கூட்டணி அமைப்பது. இது ஒரு தகவல் தான், நான் சொல்றேன். அதை நம்ம முக்கியமா உற்று நோக்க வேண்டிய கால சூழ்நிலையில இருக்கும். பொலிட்டிக்கல் லாங் டிரைவ் இது. அந்த மாதிரி பொலிட்டிக்கல் லாங் டிரைவ் தான் சார். இல்ல லாங் டிரைவ் நீங்க படத்துல சொல்ற, நான் சொல்றது இங்க அரசியல் களத்தை பத்தி தான் பேசிட்டு. சீமான விஜய் லாங் டிரைவ் கூட்டிட்டு போறாருன்னா அப்ப என்ன அர்த்தம்னா அதுக்கு அரசியல் தானே இருக்கும், வேற என்ன இருக்கும்? இல்ல பொலிட்டிக்கல் லாங் டிரைவ் சீமான்ட்ட சொல்றாரு. திருமாவளவனை அழைத்து செல்ல வேண்டிய அந்த ஒரு ஐயப்பாடு அவருக்கு. இப்போ அவரோட ஸ்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்படியாவது பாத்தீங்கன்னா ஒரு 30 சீட்டு ஒரு துணை முதலமைச்சர் பதவி வாங்கணுன்ற எண்ணம் ஓட்டம் விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து இருக்கு. தங்களை முன்னிலைப்படுத்தவில்லை.
அந்த நிலைப்பாட்டை வந்து பாஜக எடுத்தாலும் நான் வரமாட்டேன் என்று பல இடங்களில் சொல்லி பேசி கொண்டு வருகிறார் திருமாவளவன். ஸோ அந்த நிலைப்பாட்டை ஏன் விஜய் எடுக்கவில்லை என்பதுதான் அவருக்கு வந்து ஒரு ஐயப்பாட்டையும் ஒரு மன வருத்தத்தையும். அதனால் வந்து கண்டிப்பாக இது வந்து ஒரு பார்கெனிங் அட்டாக் புரியுது. ஆனால் பாஜக எதிர்ப்பு, பாசிச எதிர்ப்பு அல்லது மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்களை ரொம்ப அக்ரெசிவாக எதிர்க்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துக்குள்ள திமுகவுக்கு அடுத்த நிலையில் விசிகா தானே இருக்குது. அப்போ விசிகா இருக்கும் பொழுது இல்ல அந்த இடத்துல விஜயை குறிவைத்து அவங்க பேசுறதுன்றதும் அதற்கான எவிடன்ஸ் இருக்கு இல்லையா? தமிழ்நாட்டில் திமுகவை கடுமையாக விஜய் எதிர்க்கிறார், ஆனால் பாஜக எதிர்ப்புன்ற இடத்துல அவர் மென்மையான போக்கை கடைபிடிக்கிறார். இது எல்லாமே அதற்கான அறிகுறி தானே. அதை தானே அவர் உணர்ந்து இடத்துல தான் வந்து கொள்கை ரீதியாக வந்து பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை வந்து ஆரம்ப காலகட்டத்தில இருந்து வந்து அவங்க கொள்கை ரீதியாக வந்திருக்காங்க. பட் விஜய்ன்றது வந்து ஒரு பட ரீதியாக வந்து மக்கள் மனதில் இடம் பிடித்து ஒரு கொள்கை ரீதியாக இனிமேல மென்படணும். நான் கேட்கறது என்னன்னா பாஜக எதிர்ப்பு உணர்வு அப்படின்றத கடுமையாக விமர்சிக்கிற இடத்துல இருக்கிறாங்க. இப்போ பாசிசம் பாஜக பாசிச கட்சி அப்படின்னு விமர்சிக்கிறப்போ அவங்க பாசிசம்னா நீங்க என்ன பாயாசமா அப்படின்னு சொல்றதும், ரெண்டாவது மாநாட்டில் அவங்க பாசிசம்னா நீங்க பாய்சன் அப்படின்ற விமர்சிக்கணும். பாஜக மீதான இந்த எதிர்ப்புணர்வை டைலூட் பண்றாரா விஜய்? அந்த இடத்துல தான் திருமாவளவன் விஜயை கடுமையாக விமர்சிக்கிறாரா? இல்லை, அப்படி கிடையாது. அதாவது நீங்கள் சொல்கிற கொள்கை ரீதியான விஷயங்களை எல்லா கட்சிகளையும் தாக்கியிருக்காரு. இது வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கும் பொருந்தும். திமுகவையும் எதிர்க்கிறாங்க. அவங்க உள்ளே இருந்தாலும் வந்து கூட்டணி தர்மத்தில் இருந்தாலும் வந்து உள்ளே இருந்துக்கிட்டே வந்து அவங்களுடைய கொள்கை ரீதியான ஆணவ படுகொலை இதுக்கெல்லாம் வந்து சட்டம் நிறைவேற்றாதது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எதிர்ப்புகளை தெரிவித்துக் கொண்டுதான் விடுதலை சிறுத்தை செயல்பட்டு கொண்டிருக்கு. இல்ல, நான் சொல்றது விஜயை மட்டும் டார்கெட் பண்ணி பேசுறதுக்கான அவசியம் இங்க பாஜகவுடைய பல சித்தாந்தங்களோட அவர் உடன்படுறாரா? விநாயக சதுர்த்திக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் பெரும்பாலும் வாழ்த்து தெரிவிக்கிறது இல்லை, ஆனால் விஜய் வாழ்த்து தெரிவிக்கிறார் அப்படின்ற போதும் ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் இயற்றணும் அப்படின்னு எல்லா கட்சிகளும் சொல்லும் பொழுது பாஜக அதை பற்றி சொல்றதா தெரியல. ஆனாலும் கூட விஜய் அந்த இடத்துல பாஜகவினுடைய குரலாக ஒலிக்கிறார். பாசிச எதிர்ப்பு உணர்வுல பாஜகவினுடைய டோனா இருக்கிறார்ன்ற விசிகாவினுடைய விமர்சனம் கூர்மையான விமர்சனம் தானே இது. இல்ல, அதுதான் அவர் சொல்றாரு. ஒரு இடத்துல வந்து பார்லிமெண்ட்ல இதை பத்தி பேசிட்டு வந்துட்டு அதுக்கு பேட்டி கொடுக்கும் போது என்ன சொல்றாருன்னா, விஜய் வந்து இந்த ஆணவ படுகொலை பற்றியெல்லாம் வந்து அந்த மண்ணில் தென் தமிழகத்தில் அதிகப்படியாக நடக்கக்கூடிய அந்த பேட்டியை எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். தென் தமிழகத்திலிருந்து நீங்கள் மாநாடு நடத்திட்டு அந்த மண்ணிலேருந்து நீங்கள் அறிவிக்கல அப்படின்றதான் குறி வைக்கிறார். ஸோ இதெல்லாம் என்ன காய் நகர்த்தல்னா, நம்ம வந்து ஒருங்கிணையும் போது வந்து நம்ம கொள்கை ரீதியாக ஒருங்கிணைகிறோம், அந்த நிலைப்பாட்டுக்கு வரணும் அப்படின்றதான் திருமாவளவன் ஐயா அவர்களுடைய எதிர்பார்க்க இருக்கிற என்னோட பார்வையா இருக்கு. ஸோ ஆகையினால வந்து ஒரு வகையில வந்து பாத்தீங்கன்னா பாஜகவையும் எதிர்க்கிறாரு இவரு, திருமாவளவன் பாஜகவை எதிர்க்கிறாரு, அதிமுகவையும் ஒரு வகையில எதிர்க்கிறாங்க. இவங்க ரெண்டுக்கும் இதுவும் வேணான்னு ஏற்கனவே செயல்பட்டவர் தான் யாரு, திருமாவளவன் ஐயா அவர். விஜயகாந்தோட சேர்ந்து மக்கள் நல கூட்டணின்னு தனியா வச்சு இது பண்ணாங்க. ஸோ அந்த போக்கை தான் இப்ப கடைபிடிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு இந்த 3 பேரும் ஒருங்கிணைவார்கள் தான் நம்ம பார்க்குறோம். பேசலாம்.